அஜமுகி வதம். சிங்கமாகாசுரன் இறந்ததை கேள்விப்பட்ட அஜமுகியானவள் அதிக கோபம் கொண்டு பெரும்படையை திரட்டி கொண்டு யுத்த களம் வரலானார். வரும் வழியிலேயே ஒரு வனத்தில் இந்திரனின் மனைவியான இந்திராணியை சந்தித்தாள். தேவேந்திரன் சூரபத்மனுக்கு பயந்து இந்திராணியை அந்த வனத்தில் ஒளித்து வைத்து அவளுக்கு காவலராக ஐயனாரை வைத்திருந்தார். அஜமுகி இந்திராணியின் அழகை பார்த்து இவளை பிடித்து தன் சகோதரனிடம் கொண்டு போக நினைத்து இந்திராணியை பிடிக்க எத்தனித்தாள். அப்பொழுது காவலராக உள்ள ஐயனாரப்பட்டவர் பிடிக்க வேண்டாம் என்று எவ்வளவோ தர்ம ரீதியாக சொல்லி பார்த்தும் கேளாமல் 2 பேருக்கும் யுத்தம் நடந்தது. அஜமுகி பெண்ணாக இருந்தாலும் பயங்கரமாக யுத்தம் செய்ய ஆரம்பித்தாள். இதை பார்த்த ஐயனார், பெண்பாளுடன் இவ்வளவு நேரமாக யுத்தம் செய்ய வேண்டியதில்லை என நினைத்து தான் பரமேஸ்வரனிடம் வாங்கிய வீரவாளால் அவளது சிரசை ஒரே வெட்டாக வெட்டினார். இப்படியாக அஜமுகி இறந்தாள்.